தோழர் தொழிலுக்கு வணக்கம். நம்மளுடைய கல்வி கதவின் மெட்டீரியல் ஃபைனலாக ரெடி ஆயிருச்சு. அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த நூல் தயாரிக்கப்பட்டிருக்குது. முழுவதும் கைப்பட எழுதி ஒன்னொன்னே பார்த்து எது முக்கியமானது, எது எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க, ஸ்கூல் புக்லேருந்து ப்ரிவிஷியர்லேருந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த கண்டென்ட்டாக தொகுத்து இயன்றளவு உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து தொகுத்து கொடுத்துருக்குது. கண்டிப்பா இது போதும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இதை படிக்காம போயிட வேண்டாம். இதுல உங்களுக்கு முக்கியமானது மற்றும் தவிர்க்க முடியாதது எல்லாமே இதுல இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல்ல இருந்து வாய்ப்பாடு படிச்சிருப்போம் இல்லைங்களா? 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அது போல பேசிக்கா ஒரு போட்டித் தேர்வுக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதுல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதை நீங்க படிச்சுங்க. அதர்வைஸ் நமக்கு சிலபஸ் வைஸா என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம டாபிக் வைஸ் படிக்க போறோம். சரிங்களா? இந்த பிடிஎஃப் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ. இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்க எக்ஸாமுக்கு தயாராகிட்டீங்க. ஓகே, எக்ஸாமுக்கு நம்ம ரெடி அப்படின்ற மாதிரி இந்த பிடிஎஃப் நீங்க முழுமையா பயன்படுத்துங்க. ஒவ்வொரு பேஜையும் நீங்க முழுமையா பயன்படுத்துங்க. ஒன்னொன்னையும் நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு அடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க கையில். அது இன்னும் ஈஸியாக புரட்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு மெட்டீரியலாக இருக்கும். சரிங்களா? எதையுமே பேப்பராக கையில் வச்சுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும், எப்போதுமே யூஸ் ஆகும். ஏன்னா பிடிஎஃப்பை நம்ம எல்லா நேரத்துலையும் கையில் தேடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பல பிடிஎஃப்லாம் ஃபோல்டரில் இருக்கும். அதை நம்ம இதை தேடி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் காலப்போக்கில் இது காணாமையே போயிடும். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை பிரிண்டாக போட்டு வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப்பை. ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்னது தான், மெட்டீரியலுக்காக வேறு எந்த சேனல்ஸ்லையுமே நீங்கள் காசு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்காதீங்க. எல்லாமே உங்ககிட்டே இருக்குது. அதனால் மெட்டீரியல் நாங்கள் தரோம், பேமெண்ட்டு பண்ணுங்கள், நாங்கள் பிடிஎஃபாக தர்றோம் அப்படிலாம் நிறையா பார்க்க முடியுது. யூடியூப்பில் பார்க்க முடியுது. அதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்றது ப்ரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். என்னென்ன நீங்கள் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக அதில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதனால் மெட்டீரியலை காசு கொடுத்து வாங்காதீங்க. ரைட். இப்போ இந்த மெட்டீரியலை நீங்கள் முழுசாக பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்து, அதாவது இன்னைக்கு நான் ஜூலை 1ங்களா, இன்னைக்கு ஜூலை 1 2024. டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் இரவு 8 மணிக்கு நம்ம டெலிகிராமில் குயிஸ் காம்படிஷன், அதாவது குயிஸ் டெஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் தவறாமல் கலந்துக்குங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, 6th தமிழ் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு 3 இயல், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் 3 டேர்மாக பிரிச்சிருக்காங்கல்ல, அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் இருக்கக்கூடிய 1வது இயல், 2வது இயல், 3வது இயல், இந்த 3 இயலையும் படிச்சுட்டு கரெக்டாக ஷார்ப்பாக 8 மணிக்கு நம்மளுடைய டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. உங்களுக்கு குயிஸ் பாட் அப்படின்றது உங்களுக்கு வரும். பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் த குயிஸ் அப்படின்னு வரும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் ஐ ஆம் ரெடி அப்படின்றது வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டை இனாக்ரேட் பண்ணோன்னா டக்குன்னு உங்களுக்கு கொஷின்ஸ் காமிக்கும். நீங்கள் 30 செகண்டுக்குள்ளே அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட்டாக அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, இந்த மெட்டீரியலை நீங்கள் எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் கிடைக்கும். சரிங்களா? டெலிகிராம் சேனல் நேம் கல்வி கதவு கலந்துரையாடல். நீங்கள் டெலிகிராமில் போய் சர்ச் ஆப்ஷன் அமுத்துங்க. சர்ச்சில் போயிட்டு தமிழ்லேயே கல்வி கதவு அப்படின்னு அடிச்சுன்னா நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் வரும். அதில் நீங்கள் அதாவது நீங்கள் எதுவும் மெசேஜஸ் சென்ட் பண்ண முடியாது. அதனால கல்வி கதவுன்னு டைப் பண்ணிட்டு அடுத்து தொடர்ச்சியாக கலந்துரையாடல்னு டைப் பண்ணுங்க. கலந்துரையாடல். இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கலந்துரையாடல். ஓகேங்களா? இப்படி டைப் பண்ணுங்க. தமிழ்லேயே கல்வி கதவு கலந்துரையாடல்னு சொல்லிட்டு டெலிகிராமில் சர்ச் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் காமிக்கும். அதில் சர்ச் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அங்கே இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் 8 மணிக்கு
குயிஸ் காம்படிஷன் அதில் வந்து இருக்கும். அதையும் தவறாமல் வந்து கலந்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ.